யார் இதெல்லாம் பார்க்க சொன்னாங்க? நான் உங்கள் பொண்டாட்டி மாமா. எனக்கு பார்த்தா எனக்கு கோவம் வரத்தான் செய்யும். என்னது, நீ எனக்கு பொண்டாட்டியா? ம், யார் சொன்னது? அப்போ என் பின்னாடி நிற்கிறது யாரடி? இங்கே பாரு மனுஷா, எனக்கு பொண்டாட்டியா த்ரிஷா மட்டும்தான் இருப்பா. உனக்கு 1000 தடவை சொல்ல முடியாது. இங்கே பார், மரியாதையாக இங்கேருந்து போயிடு. இல்லை விடுங்க, போனா போட்டோம். இல்லை த்ரிஷா, இவங்களெல்லாம் எங்கே வைக்கணுமோ அங்கே தான் வைக்கணும். ரோட்டில் போகிற நாயை குளிப்பாட்டி நடு வீட்டில் வச்சா இப்படித்தான் நம்ம தலையில் ஏறி உக்காஞ்சி ஜங்கனக்க நாடும். யாரை பார்த்து மாமா நாய் எழுறீங்க? ஏன், நான் சொல்கிறது உனக்கு தான்ட்டு தெரியாத மாதிரி நடிக்காத. போட்டு விடுங்க, தெரியாமல் பேசிட்டா. நீங்கள் ரூமுக்கு போங்க, நான் பின்னாடி வரேன். த்ரிஷா சொல்கிறதுனால நான் போகிறேன். இல்லை நீங்கள் போங்க, நான் கொஞ்சம் வரேன். சரி, சீக்கிரமா வா, நான் ரூமுக்கு போகிறேன். நீங்கள் போங்க, பின்னாடியே வரேன். ச்சே. என்ன மோனிஷா, ஒரே யோசனை போல இருக்கு. ஏய், இங்க பார், என்னை வெறுப்பேத்துக்கிட்டே இருக்க. திருப்பி நான் வெறுப்பேத்தினேன்னு வை, நீ தாங்க மாட்டேன். என்னடி, என் புருஷன் கூட ரொம்ப ஓவராக ஒரிசிக்கிட்டு பேசுகிற. ஏய், ஹலோ, ஒரு நிமிஷம் மேடம். உன் புருஷன் கூட நான் ஒரிசிக்கிட்டு இருந்தேனா? ஹலோ, அவர் ஏன் புருஷன் சட்டப்பூர்வமாகவும் சாமி சாட்சியாகவும் 1000 பேர் முன்னாடி என் கழுத்தில் அவர் தாலி கட்டியிருக்கிறாரு. 1000 பேர் வருவாங்க. அவருக்கும் எனக்கும் கல்யாணம் முடிஞ்சு 7 வருஷம் அவர் நடந்திருக்குதுன்னுட்டு. உனக்கு யாரடி வருவாங்க? திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு இப்படி புருஷன் சொல்லிட்டு வெக்கமே இல்லாமல் சொல்கிற. ஏய் ஏய் சி, நிறுத்து. நீ எல்லாம் என் முன்னாடி நின்று பேசுறதுக்கு கூட உனக்கு தகுதி இல்லடி. வேணாடி, நீ ரொம்ப பேசுகிற. ஆஹா, நான் சொல்லப்போனால் கம்மியாக தாண்டி பேசுகிறேன். நான்லாம் பேசுனேன்னு வை, நீ தாங்க மாட்ட. என் புருஷனை நீ அது எப்படி வளைச்சி போட பார்த்த? நான் சும்மா விட்டுருவேன்னு நினச்சிட்டு இருக்கியா? என் கண்ணில் விடுற தண்ணி அவ்வளோ சீக்கிரம் கரையாதடி. இங்கே பார் மோனிஷா, மரியாதையாக சொல்கிறேன், இந்த வீட்டை விட்டு இங்கேயே போயிட்டா உனக்கு இன்னும் கொஞ்சம் நீ பச்சாவாயிடுவ. இல்லைன்னு வை, நீ இன்னும் கொஞ்சம் கொஞ்சமாக இங்கே சத்து சாவ போகிற. ஏய், உனக்கு என் மாமனை கட்டிக்கிட்டு அவர் கூட நீ வாடுறதுக்கு உனக்கு என்னடி தகுதி இருக்கு? ஒரு வேளை சாப்பாட்டு கூட உனக்கு வழியில்லாத நாய், உனக்கு என் மாமன் கேட்குதாடி? இங்கே பாரு மோனிஷா, என்கிட்ட 1 ரூபாய் இல்லை தான். எங்கள் அம்மா வீட்டில் நாங்கள் ஏழைப்பட்டவங்க தான். எங்கக்கிட்ட காசு இல்லை தான். ஆனாலும் அவருக்கு என்ன தான் மோனிஷா ரொம்ப பிடிச்சிருக்கு. நானே வேணும்ன்ட்டு அடம் பிடிக்கிறாரு பாரு. உன்கிட்ட கோடிக்கணக்கில் காசு இருக்கலாம், கார் இருக்கலாம், பங்களா இருக்கலாம். ஆனால் உன் மாமாக்கு ஏன் ஒன்று பிடிக்கல மோனிஷா? என்ன யோசிக்கிற? என்ன இவ கரெக்டாக சொல்கிறாளே, கரெக்டாக பேசுகிறாளேன்னு தோணுதா? ஏய், இங்கே பாருடி, நீ 420னா உனக்கு நான் அப்பண்டி. நான் செய்யாத வேலைங்களா நீ செய்கிற? நான் உன்னை விட கொடூரமானவன். அஞ்சலி குழந்தைய வயிற்றுலேயே கழிச்சவடி நான். வச்சுக்காத. வயிற்றில் இருக்கிற குழந்தை கழிச்சவளுக்கு ஒன்று அழிக்கிறதுக்கு 1 நிமிஷம் எனக்கு போதாது. இங்கே பார், மரியாதையாக சொல்கிறேன், இங்கேருந்து போயிடு. என் வாழ்க்கையில் நீ குறுக்க வந்த, இல்லை என் வீட்டுக்கார உன் வீட்டுக்காரன்னு சொல்லிக்கிட்டு இந்த வீட்டில் தெரிஞ்சுக்கிட்டு இருந்தேன்னு வையே, இந்த த்ரிஷாவோட இன்னொரு முகத்தை நீ பார்த்தன்னு தாங்க மாட்டேன். சொல்லியிருக்கேன் பாரு. சி, பொடி மேலே நின்றி. ரொம்ப நாள் கழிச்சு நானும் என் வீட்டுக்காரும் ஒன்றா சேர்ந்துருக்கோம். கொஞ்சம் பெட்டு மேலெல்லாம் பூ டெக்கரேஷன் பண்ணி
அலங்காரம் பண்ணி விடு. பழம்லாம் வைக்கணும், சரியா? என்னது, நான் உனக்கு ஃபஸ்ட் ஸ்டாண்டுக்கு ரெடி பண்ணணுமா? நான் யார் நினச்சினுங்கிற? கோடீஸ்வரடி. உன்ன மாதிரி ரோட்டில் போகிற தரங்கெட்ட பிச்சைக்காரி நாய்க்கு நான் டெக்கரேஷன் பண்ணணுமா? என்னது? அப்போ டெக்கரேஷன் பண்ண முடியாதா? முடியாதுடி, முடியவே முடியாது. நீ என்ன பண்ணுறியோ பண்ணிக்கோ. ஓ அப்படியா, சரி போ. போடி போ. உன் கொட்டத்தை நான் அடுக்கி உன் ஆங்காரத்தை நான் கம்மி பண்ணி உன்னை என் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்குற மாதிரி நான் செய்யலை. என் பேர் த்ரிஷாவிங்க. அடடடட, இந்த வீட்டு சின்ன ஆசை மருமக வீடு தொடிக்கிறாங்களா? தொடிக்கிட்டோம். இதோ வந்துட்டேன். சின்னோ, இங்கே பத்திரமா படுத்துக்கோ. அம்மா வீடு தொடிச்சிட்டு வந்துடுறேன்டா. எனக்கு கஷ்டமாக தான் சொல்ல இருக்கு. நீ பொருந்து இன்னும் 10 நாள் கூட ரொம்பல. அவ்வளோ சீக்கிரம் உன்னை தனியாக போட்டு அம்மா வாழை செய்யறதுன்னு நினச்சா அம்மாவுக்கு ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஆனால் அம்மாவுக்கு இந்த வீட்டில் இவ்வளோ பேர் இருந்தோம், உனக்கு இவ்வளோ பேர் இருந்தோம். நம்ம 2 பேரும் அனாதைங்க மாதிரி இந்த வீட்டில் இருக்கிறோம் பார்த்தியா? எல்லாம் ஒரு நாள் மாறோன்ட்டு நம்புகிறேன். சரி, இங்கே பார்த்துக்கோ. அம்மா வீடு தொச்சிட்டு வந்துடுற தங்கம். அம்மாடி, இடுப்பு ரொம்ப வலிக்குது. அக்கா வாங்கக்கா. என்ன பண்ணுற? அக்கா வீடெல்லாம் ஃபுல்லாக துடைச்சிட்டு இருக்காக்கா. நல்லா தொடி. அப்புறம் அம்மா வீட்டிலேருந்து அழுக்கு துணியெல்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கேன். அது கொஞ்சம் இங்கே பெட்ஷீட்டெல்லாம் ரொம்ப அழுக்காக இருக்குது, கொஞ்சம் எல்லாம் துவைச்சி போட்டுறேன். என்னக்கா, அங்கே தான் வாஷிங் மிஷின் இருக்கேன், அதில் போடுங்களேன். அதே உங்களுக்கு வாஷ் பண்ணி அழிச்சி ட்ரை பண்ணி குத்துறோங்க்கா. என்னது, வாஷிங் மிஷினில் போடணுமா? என் துணி பாலாயிடும். அதான் நீ எதுக்கு இருக்கிற? துவைச்சி போட தானே இருக்கிற, துவைச்சி போடு. அக்கா, நான் ரொம்ப தண்ணியில் இருக்கக்கூடாதுக்கா. இன்னும் டெலிவரி ஆகி 10 நாள் கூட இந்த ரொம்பலக்கா. வீடு துடைக்கிறதே எங்கள் வீட்டுக்காரருக்கு தெரியாது. அவருக்கு தெரியாமல் தான் இந்த வேலையெல்லாம் செய்கிறேன். அவர் வரத்துக்கு முன்னாடியே இதெல்லாம் நான் செஞ்சு எடுத்துடணும்க்கா. அவர் பார்த்தாரன்னா கத்துவார். அதெல்லாம் உன் பிரச்சனை. அண்ணா, எனக்கு என்னோடய துணி துவைச்சி போட்டு தரேன், சரியா? இல்லைக்கா, எனக்கு ரொம்ப முதுகு இடுப்பெல்லாம் ரொம்ப வலிக்குது, ரொம்ப டயர்டாக இருக்குது. இன்னைக்கு ஒரு நாள் நீங்களே துவைச்சிக்கோங்களேன். ஒரு 2 நாளைக்கு அப்புறம் நானே துவைச்சி தந்துடுறேங்க்கா. முன்னாடி மரியாதை இல்லாமல் பேசுகிற. நான் துவைக்கக்கூடாது, நான் முழுகாமல் இருக்கிறது தெரியும் தானே? எப்படின்னாவோ அப்படி சொன்னேன் என் வீட்டுக்காரர்கிட்ட. நான் பார்த்துக்கிறேன் அம்மான்ட்டு இப்போ வந்து இப்படி பேசுகிற. என்னடி நாடகம் போடுறியா நல்லவ மாதிரி? என்னக்கா இப்படிலாம் பேசுகிறீங்க? எனக்கு நாடகம் போடலாம் வராதுக்கா. நான் என்ன இருந்தாலும் டைரெக்டாக பேசுவேன். சரிக்கா, உங்களுக்கு என்ன துணி தானே துவைச்சி தரணும், துவைச்சி தர விடுங்க. என்னடி ஒரு மாதிரி ரூடாக பேசுகிற? இல்லைக்கா, நான் ரூடாலாம் பேசுகிறேன். நான் பேசுகிறதே இப்படி தான். இல்லையடி, உன் பேச்சில் ஒரு மாதிரி ஆங்காரம் தெரியுது. எனக்கு வேலை இருக்குக்கா, நான் வீடு துடைக்கணும். கொஞ்சம் நேரத்தில் குழந்தைக்கு பசிக்கும், பாலுக்கு அழுவா. நான் துடைச்சி முடிச்சுட்டு நான் போகிறேன். அப்போ என் துணி யார் துவைக்குவாங்க? உங்களுக்கு என்ன துணி துவைச்சி தரணும்? நான் நாளைக்கு துவைச்சி தரேன், போதுமா? ஆகாது, எனக்கு நீ இப்போவே துவைச்சி தர. என்னாலும் முடியாதுக்கா, என்னால் நாளைக்கு தான் முடியும், இன்றைக்கே துவைச்சி தர முடியாது. ஓ, என்னையே எதிர்த்து பேசுறியா? ஏன்க்கா ஏன் இப்படி எல்லாம் பண்ணுறீங்க? எதுக்கு இப்போ தட்டி விட்டீங்க போல? அப்படி தாண்டி பண்ணுவேன். என் அழுக்கு துணி இன்னைக்கு நீ துவைச்சி போடுற, அவ்வளோதான். இல்லை, இப்போ என் கால் அந்த பக்கெட்டில் தான் வீணுச்சு. அடுத்து உன் மேலே வீணா கூட விடும், சொல்ல முடியாது. உங்களுக்கெல்லாம் மனசாட்சின்றது இல்லையாக்கா? என்னால் நிஜமாகவே முடியலக்கா. எனக்கு குழந்தை போகிறது 10 நாள் கூட இன்னும் ரொம்பலக்கா. பச்சை உடம்புக்காரி, உடம்பு எப்படி இருக்கும் தெரியுமா? இங்கே பாருங்கக்கா, தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோங்க. எனக்கு ரொம்ப முடியலை. இடுப்பு அடி விரல ரொம்ப வலிக்குது. ப்ளீஸ்க்கா புரிஞ்சுக்கோங்க.
அது மட்டும் இல்லாமல் எனக்கு ரொம்ப துணி போயிட்டே இருக்கு. நான் ஒரு 2 நாள் ரெஸ்ட் எடுத்து நீங்கள் என்னென்ன சொல்கிறீங்களோ நான் எல்லாம் மொத்த வேலையும் நான் செஞ்சு கொடுக்குறேன். ப்ளீஸ்க்கா, காலையிலேருந்து வீட்டில் மொத்த வேலையும் நான் தான் இஷ்டு செஞ்சிட்ருக்கேன். எனக்கு ஒத்தாசைக்கு யாருமே இல்லை. என் குழந்தை கூட அங்கே எப்படி கிடக்குது பாருங்களேன். சரிக்கா, உங்களுக்கு என்ன இப்போது உங்கள் துணி தானே துவைச்சி தரணும். என் குழந்தைய கொஞ்ச நேரம் பார்த்துக்கோங்கக்கா. சிரி உன் குழந்தைய நான் பார்த்துக்கணுமா? என் வயிற்றில் வளர்கிற குழந்தை தாண்டி என் குழந்தை. அந்த குழந்தைய விட்டு உன் குழந்தைல தொடுறதுக்கு நான் என்ன பைத்தியக்காரியா இல்லை முட்டாளா? இங்கே பார், என் உசுறு இருக்கிற வரைக்கும் உன் குழந்தையோட நிழல் கூட என் மனப்படாதடி. பார், மரியாதையாக நான் சாயங்காலம் வருவேன். வந்து பார்க்கும்போது என்னோட துணி காஞ்சி மடித்து என் பெட் மேலே வச்சிருக்கணும். இல்லை நான் யாரை என்ன செய்வேன்னு தெரியாது. உன் குழந்தை பத்திரமா இருக்கணுமா வேணாமா? அக்கா, ஏய், வாயை மூடு. உன் முதல் குழந்தைய அழைச்சவளே நான் தாண்டி. கவனம் இருக்கல்ல? உன் 2வது குழந்தை பத்திரமா இருக்கணுமா வேணாமா? சொல்றி. அக்கா, தெய்வம் செஞ்சு என் குழந்தைய மட்டும் டார்கெட் பண்ணாதீங்க. நீங்கள் என் உசுறு கூட எடுத்துக்கோங்க. ஆனால் நான் தவமாக இருந்து பெற்ற என் குழந்தைய மட்டும் இது செஞ்சிடாதீங்கக்கா. நான் நீங்கள் சொன்ன மாதிரி உங்கள் துணி மொத்தமாக துவைச்சி போட்டு நான் காய போட்டு மடித்து கூட வச்சிட்றேன்க்கா. ப்ளீஸ்க்கா, என் குழந்தைய மட்டும் இது செஞ்சிடாதீங்கக்கா. ப்ளீஸ்க்கா, ப்ளீஸ்க்கா. சரி சரி, தொடச்சிட்டு அப்புறமாவே போய் துணி தோல், சரியா? சரிக்கா. எவ்வளோ தீரம் இருந்தா என்ன துவைக்க சொல்கிறா? விட்டுருவேனா இல்லை த்ரிஷா? சி, நீ எல்லாம் மனுஷியாடி. என் கஷ்டத்தை யாருக்கிட்ட சொல்லி நான் அழுவுறதுனே தெரியல. கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இந்த பச்சை உடம்புக்காரியை வீட்டில் இருக்கிற மொத்த வழியை லிஸ்ட்டு போட்டுட்டு செய்ய வைக்கிறீங்களேடி. மனசாட்சி இல்லாதவன் நாய்ங்களா? சே கடவுளே, எனக்கு மட்டும் ஏன்ப்பா இந்த சோதனை?